அன்பான மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. உணவை கொண்டே உடலில் ஏற்படுகின்ற வாழ்வியல் மாற்றங்களால் ஏற்படுகின்ற ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற வயதாகின்ற வேகத்தால் ஏற்படுகின்ற நிறைய நோய்களை நம்மால் தடுக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். இன்றைக்கு உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படை கொள்கை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி. இந்த ஒரு முயற்சி, ஏன் இந்த காய்கறியை நம்ம சாப்பிட்றோம், ஏன் இந்த உணவை சாப்பிட்றோம், இதை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறத நாமும் நம்முடைய குடும்பத்தாரும், குறிப்பாக நம்முடைய குழந்தைகள், அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியையும் இந்த பழக்கத்தையும் கொண்டு செல்ல வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. அந்த வகையில் இன்றைக்கு பீர்க்கன்காயின்னு சொல்லக்கூடிய நம்முடைய தமிழகத்திற்கே உரித்தாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பீர்க்கன்காயில் என்ன பெரிய விசேஷம் தெரியுமா? பொதுவாக நம்மிடையே ஒரு கருத்து உண்டு, அசைவ உணவுகள் தான் உடலுக்கு நல்லது, வாரம் ஒரு முறையாவது அசைவம் சாப்பிட்டால்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு மாதம் ஒரு கோவிலுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம விரதம் இருக்கோன்னா அந்த ஒரு மாதம் முடிகின்ற நாள் என்றைக்குன்னு காத்திருந்து அசைவத்தை உடனே எடுக்கக்கூடிய பழக்கம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா? ஆனால் இன்றைக்கு 100 கிராம் அளவுக்கு ஆடு இறைச்சி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் சத்து 100 கிராம் பீர்க்கன்காயிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. பொதுவாக நம்முடைய மாநிலத்தில் இல்லை, நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடகா நம்ம போனோம்னா அங்கே பீர்க்கன்காயில் வைத்து செய்யாத உணவே இல்லைன்னு சொல்லலாம். பீர்க்கன்காய் தோலை கூட எடுத்து சட்டினி செய்து சாப்பிடுவாங்க. என்ன காரணம்னா, அந்த கேழ்வரகு சார்ந்த உணவு, ஒரு களி நம்ம சாப்பிட்றோன்னா அந்த களி நார்ச்சத்து அற்ற ஒரு உணவாக இருக்கிறதுனால களியை சாப்பிடும்போது ஏற்படுகின்ற செரிமான கோளாறையும் மலச்சிக்கலையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விலை குறைவான, எல்லா நேரத்திலும் கிடைக்கக்கூடிய சுலபமான உணவு எதுனா பீர்க்கன்காய் தான். இன்றைக்கும் நீங்கள் கர்நாடகா போகும்போது ஏதாவது ஒரு ஹோட்டலில் உட்காந்து நீங்கள் களி ஆர்டர் பண்ணிங்கன்னா அது கூட அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியமான உணவாகவே பீர்க்கன்காய் இருக்கிறத பார்க்க முடியும். ஒன்று, தேவையான எலும்புச்சத்து அதிலிருந்து கிடைக்கிறது, இரண்டாவது தேவையான நார்ச்சத்து அதிலிருந்து கிடைக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அசைவ உணவுக்கு மாற்றாக சைவத்தில் சத்து குறைபாடு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே வாரம் ஒரு முறை பீர்க்கன்காயை உணவில் சேர்த்தாலே போதும், மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். எலும்பு சத்து குறைபாடு அற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இன்றைக்கு சைவர்கள் அசைவர்கள் அனைவருமே சாப்பிட வேண்டிய உணவு எதுனா நிச்சயமாக இந்த பீர்க்கன்காய் தான். இன்றைக்கு சர்க்கரை நோய் மிகப்பெரிய நோயாக வலம் வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பிருப்பவர்கள் இருக்கக்கூடிய ஊர் எதுனா இந்தியாவை சொல்கிறாங்க. அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் அந்த எண்ணிக்கையை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சர்க்கரை நோயை வராமல் எவ்வாறு தடுப்பது, சர்க்கரை நோயை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்த முடியும் பார்த்தோன்னா, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நாம் உணவில் அதிகமாக சேர்க்கும்போது, ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்முடைய உணவு மதிய உணவு இருக்குன்னா அந்த 200 கிராமில் 75 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை நம்மால் சேர்க்க முடியுமேயானால் நமக்கு சர்க்கரை நோயை, ரிவர்ஸ் டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயிலிருந்து மீளுவதற்கு மிகச் சுலபமாக உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த பீர்க்கன்காய் இருக்கிறத பார்க்க முடியும். பீர்க்கன்காய் விலை மிகுந்த காயெல்லாம் கிடையாது. இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பீர்க்கன்காய் கிடைக்கிறத பார்க்க முடியும். வாரம் ஒரு முறையோ இருமுறையோ இன்றைக்கி நம்ம வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பீர்க்கன்காயை உணவாக கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அவங்களுடைய சர்க்கரை நோய் குறைந்தது 20 to 30 புள்ளிகள் மருந்துடைய உதவி இல்லாமலேயே குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் அல்லது டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 வகையான சர்க்கரை நோயிலும் நோயுடைய தன்மையை குறைப்பதற்கு உதவி செய்கின்ற அருமருந்தாக உணவாக பீர்க்கன்காயை நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கு இன்சுலின் டிபெண்டாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள்,
அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 சவால். ஒன்று, உடல் சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவு மிக குறைவு அல்லது சுரப்பதை நிறுத்திவிட்டது. அதுக்கு நம்ம வெளியிலிருந்து இன்சுலின் ஊசிகளை போட்டுக்கொள்கிறோம். அந்த இன்சுலின் ஊசிகளில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்களை கூட உடல் கிரகிக்காமல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நிலை. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய். இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ங்கிறது இன்சுலின் போட்டாலும் கூட உடலால் அதை கிரகிக்க முடிவதில்லை அப்படின்னு சொல்லுகின்ற சர்க்கரை நோய். அப்போ என்ன பண்ண முடியும்? விதவிதமான ஊசிகளை போட்டு சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லையா? ரொம்ப அழகான ஒரு ஆராய்ச்சி முடிவு. இந்த பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய 6 வகையான மூலக்கூறுகள் இயற்கையாகவே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருடம் 10 வருடம் ஆகும்போது நீங்கள் பாருங்கள், பீர்க்கங்காயிலிருந்து மாத்திரை தயாரித்து இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய காலம் மிக விரைவில் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த அளவுக்கு டைப் 2 மற்றும் ப்ரீ டயாபெட்டிஸை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, டைப் 1ல் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு உணவு எதுனா பீர்க்கங்காய் தான். இன்றைக்கி டைப் 1 டயாபெட்டிஸ் இன்சுலின் போட்டு கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் நம்ம வீட்டில் யார் இருந்தாலும் அவங்களோட மதிய உணவில் ஒரு 75 கிராம் பீர்க்கங்காயை உணவில் சேர்த்துருங்க. தினசரி சேருங்க, தவறே கிடையாது. ஒரு மண்டலம் 48 டேஸ் நீங்கள் இதை கொடுங்க. அதன் பிறகு போய் உங்களுடைய ஆவரேஜ் பிளட் சுகர், உங்களோட சிறுநீரில் போகக்கூடிய இரத்த சர்க்கரை அளவு, வழக்கமாக எடுக்கக்கூடிய சர்க்கரை பரிசோதனைகளை செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இருப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு இரத்த அழுத்தம்ங்கிறது தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல் இருக்குது. 30 வயது இளைஞர்கள் கூட இன்றைக்கு இரத்த அழுத்த நோயினால் போராடுவதை பார்க்கிறோம். மருந்துகள், மாத்திரைகள், உடற்பயிற்சிகள், யோக பயிற்சிகள்னு எவ்வளவு செய்தாலுமே கூட சிலருக்கு இரத்த அழுத்தம் குறையாமல் அதனால் சிறுநீரக பாதிப்பும் மற்ற நோய்களும் ஏற்பட்டு விடுமோங்கிற கவலை இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாற்றங்களை முழுமையாக மாற்றுவதற்கு தேவையற்று இருக்கக்கூடிய உயர்ந்த இரத்த அழுத்த விகிதாச்சாரங்களை மாற்றுவதற்கு பீர்க்கங்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பீர்க்கங்காயை ஒரு வார காலத்திற்கு மதிய உணவோடு 75 கிராம் சாப்பிடுங்க. ஒரு வாரம் கழித்து நீங்கள் சாப்பிடுகின்ற மாத்திரைகள் எதுவும் நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து சாப்பிடுங்க. கூட இந்த பீர்க்கங்காயை சாப்பிடுங்க. ஒரு வாரம் கழித்து உங்களுடைய இரத்த பரிசோதனை செய்து பாருங்கள், இரத்த அழுத்த பரிசோதனை செய்து பாருங்கள். கணிசமான முறையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஆண்கள் பெண்கள் இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா, ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு மிகப்பெரிய அளவில் குறைந்து போயிருக்கிறதுங்கிற ஒரு தகவல் பயமுறுத்துவதாக இருக்கிறது. நிறைய நாடுகளில் இன்றைக்கு பார்த்தோன்னா, கணவனே இல்லாமல் மனைவி குழந்தை பெற்றுக்கொள்வதும் செயற்கை கருவூட்டல் மூலமாக, அதே போல் மனைவியே இல்லாமல் கணவன் குழந்தை பெற்றுக்கொள்வதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நடந்து வருகின்ற விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய அளவு மனித குலத்திற்கே ஆபத்து நிறைந்த விஷயமாக மாறக்கூடும் அப்படிங்கிறத இன்றைக்கு உளவியல் ரீதியான மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான கட்டுரையை ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி வெளியிட்டாங்க. இது கிட்டத்தட்ட இன்றைக்கு நம்ம சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறத பார்க்குறோம். நல்ல வேலை, மதிப்பான வேலை, நல்ல சம்பளம் இருக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் இன்றைக்கு திருமணம் வேண்டான்னு தள்ளி போகிறத பார்க்குறோம். அதே நிலை தான் இன்றைக்கு ஆண்களுக்கு இருக்கிறதையும் பார்க்குறோம். ஒருவேளை கட்டாயத்துடைய அடிப்படையில் இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்தால் கூட உடனே விவாகரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து போயிருக்கிறத பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இன்றைக்கு திருமணம் முடிந்து இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஒரு கணவன் மனைவி இடையே 2 குழந்தை பிறந்த பிறகு இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இன்றைக்கு பார்க்குறோம். உளவியல் ரீதியான, வேலை ரீதியான, பொருளாதார ரீதியான, சமூக ரீதியான மாற்றங்கள் நம்ம மனதில் கணவன் மேல் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பையும் மனைவி கணவன் மேல் வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பும் குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது குடும்பமே அமைதியற்ற ஒரு சூழலில் சண்டை சச்சரவுகளோடு போராடக்கூடிய ஒரு நிலை உருவாகி விடுவதை பார்க்கிறோம். அப்போ இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு உணவு எதுனா பீர்க்கங்காய் தான். இன்றைக்கு பீர்க்கங்காயை வாரம் 3 முறை உணவில் சேர்க்கின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்கள்.
கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் மிகப்பெரிய அளவில் மாறிவிடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு யாரெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தைக்காக காத்திருக்கிறோமோ, யாரெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு 2வது குழந்தைக்காக காத்திருக்கிறோமோ, நீங்கள் அதிகமாக உணவில் சேர்க்க வேண்டிய உணவாக பீர்க்கங்காய் இருக்க முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் பாருங்கள். இன்றைக்கு மூச்சு இறைப்பு நோயின்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா நோய், பெரும்பாலும் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணீர் இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடும்போது மூச்சு இறைப்பு நோய் மிகப்பெரிய அளவில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆஸ்துமா நோய்க்கு மிகப்பெரிய சிறந்த உணவே பீர்க்கங்காயின்னு நம்ம சொல்லலாம். மேலடுக்கு நுரையீரல் நோய்கள், கீழடுக்கு நுரையீரல் நோய்கள்னு 2 இருக்குது. மேலடுக்கு நுரையீரல் நோய்கள்ங்கிறது சைனசைட்டிஸ் சார்ந்த தொந்தரவுகள், தும்மல், அடுக்கு தும்மல், மூக்கில் நீர் வடிதல், தண்ணீர் கொட்டுதல், இதெல்லாம் மேலடுக்கு நுரையீரல் நோய்கள்னு சொல்லுவோம். கீழடுக்கு நுரையீரல் நோய்ங்கிறது ஆஸ்துமா, சளி பிடிப்பது, இரும்புவது, இருமுனா நிறைய கட்டி கட்டியாக சளி வருவது, இதெல்லாம் கீழடுக்கு நுரையீரல் நோய்கள். இந்த கீழடுக்கு நுரையீரல் நோய்களும் நுரையீரல் தொற்றுக்களும் அடிக்கடி நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிக அழகான அருமருந்து எது, உணவு எதுன்னா நிச்சயமாக பீர்க்கங்காய் தான். வாரத்திற்கு 2 முறை குழந்தைகளுக்கு மதிய உணவில் பீர்க்கங்காயை சேர்த்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நுரையீரலில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் முறையாக இருமல் மூலமாக, சளி மூலமாக வெளியேற்றப்பட்டு நுரையீரல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கி ரொம்ப கோடையாக இருக்கக்கூடிய சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களில் பீர்க்கங்காய் ரொம்ப குளிர்ச்சின்னு தவிர்க்கின்ற நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே ஊட்டி மாதிரி இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர் மாதிரி இருக்கக்கூடிய ஊர்களில் பீர்க்கங்காயை நிறைய உணவில் சேர்க்கின்ற வழக்கங்களை வைத்திருக்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம யோசிக்கணும், இந்த பீர்க்கங்காய் நுரையீரல் நோய்க்கு நல்லதான்னு கேட்டால் 100% நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய், உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கள், குறிப்பாக யூரிக் ஆசிட் சார்ந்த உப்புச்சத்துக்கள் நம்ம உடம்பில் சேரும்போது, மூட்டுகளில் சேரும்போது, அந்த யூரிக் ஆசிட் சார்ந்த உப்புக்கள் உடலில் மூட்டுகளில் அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கொண்டு வரும்போது நம்மளால் காலை நீட்டவோ மடக்கவோ முடியாது. மூட்டுகள் வீங்கி சிவப்பு நிறமாக வீங்கி 3 நாட்கள் 5 நாட்கள் நம்ம உடம்புடைய வெள்ளை அணுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்புச்சத்துக்களை வெளியேற்றுகின்ற வரை நம்மால் கால்களை நகர்த்தவோ ஏன் யாரும் தொடக்கூட முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த உப்புச்சத்துக்கள் நிரந்தரமாக உடலில் அதிகமாக சேராமல் இருப்பதற்கு மருந்துகள், மாத்திரைகள் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பக்கம் பயன்படுத்தினாலும் கூட உணவாக பீர்க்கங்காயை குறைந்தது வாரத்திற்கு 1 முறை 2 முறை பயன்படுத்தும் போது இந்த உப்புச்சத்துக்களுடைய அளவீடுகள் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் மருந்து மாத்திரைகளில் காட்டக்கூடிய கவனத்தை நிச்சயமாக உணவில் காட்டுவது கிடையாது. அப்போ கவுட்டுன்னு சொல்லக்கூடிய வாத ரத்தம்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாத நோயினால் அவதிப்படுபவர்கள் பீர்க்கங்காயை குறைந்தது வாரம் 2 முறை உணவில் சேர்க்கும்போது படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய, மூட்டுகளில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்களுடைய அளவீடுகள் குறைய ஆரம்பிக்கும் போது உடலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்கள் மற்றும் உடல் எடை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சவாலான விஷயம்தான். உணவாக இந்த பீர்க்கங்காயை வாரம் 2 முறை நாம் சாப்பிடும்போது நம்ம உடல் எடையும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதங்களும் குறைந்து போவதை பார்க்க முடியும். உணவே மருந்து. பீர்க்கங்காயை உணவில் வாரம் 1 முறை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.